பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் சண்டை வந்துச்சு. கோலியாத் அவன் சவால் விடுறான். அப்படி சவால் விடும்போது 40 நாள் கோலியாத்துக்கு பயந்து ஓடி ஓடி போறாங்க. தாவீது ஒரு நாள் வந்தான். இவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு, மகளை கொடுப்பாரு, ராஜ்யத்தில் பெரிய போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு. நானே போய் சண்டை போடுறேன்னா நேரம் போனான். 5 கூழாங்கல்ல எடுத்தான். ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணான், எரிஞ்சு அவனை சாப்பிடுச்சிட்டான். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த தேசத்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி. இவ்வளவுதாங்க. அவங்க சந்தோஷமா பாடினாங்க, எங்க தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை தாவீது வாங்கி தந்தாரே அப்படின்னு சந்தோஷமா பாடினாங்க. ஆனால் சவுலுக்கு எப்படி இருந்துச்சா? அது அவனுக்கு கோபமா போச்சு. அது அவனுக்கு கோபம். எனக்கு 1000, அவனுக்கு 10000. காய்மகாரமாய் பார்த்தான். பெருமைங்க, பெருமை. அதனால் வந்தது என்ன? ஒரு அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் அந்த பெருமை நாவி அவனை போல கடைசி அவனை கொல்லணும், தாவீதை கொல்லணும் 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 கொல்லணும். அவனை பிடிக்கவே இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவனுக்கு தன்னை குறித்த ஒரு பெரிய எண்ணம் அப்படிங்கிற ஒரு பொறாமை. பொறாமை ஏன் வரும்? பெருமை இருக்கும்போது தான் வரும். பெருமை இருக்கும்போது தாங்க பொறாமை வரும். நல்லா கவனமாக கேட்டுங்க. நம்ம வாழ்க்கையில் வேதம் சொல்லுது, அகந்தை அவருடைய மனதை மோசப்படுத்தி விட்டது. பெருமை நம்ம வாழ்க்கையை மோசப்படுத்திடுங்க. தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் பெருமைக்கு இடமே கொடுக்காதீங்க. ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, பெருமையான படம் பிசாசு, இது ஆண்டவர் போட்ட பிச்சை அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு தந்தது. நம்ம இது எப்படி சம்பாதிச்சோம்? ஒன்றுமே இல்லையே. இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறோம், இந்த அளவுக்கு வாழ்றோம், யாரால் உண்டாருங்க? ஆண்டவரால் உண்டாருது. பவுல் அழகா சொல்வார், என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு ஒண்ணு கூட இல்லை. நாம் பெற்றதெல்லாம் அவரால், எல்லாமே அவர். உன்னை விசேஷித்தவனாக ஆக்கினது யார்? தேவன். அப்படி விசேஷித்தவனாக ஆக்கினது அவரானால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் தேவனால் உண்டாருதுங்க. இதுல அகந்தை உள்ள அந்த மனம், அந்த மனம், பெருமை உள்ள மனம் அவங்கள மோசப்படுத்திடும். ஐயோ நான் பூச்சிங்க, ஐயோ நான் குப்பைங்க, நான் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? வெளியே 4 பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? சொல்லிடுவோம். ஆனால் உங்களை பார்த்து எப்படி குப்பை அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்க தானே சொன்னீங்க குப்பைன்னு. ஆனால் அந்த அடுத்தவன் சொல்லும் போது மட்டும் ரோசம் வருது. நம்ம தான் சொன்னோம், ஐயோ நான் குப்பை, நான் ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி அப்படின்னும். அதே ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு ஏத்தாப்புல உள்ளத போடா குப்பை அப்படின்னு நம்ம என்ன வரும்? அவ்வளோதான், தீர்த்து கட்டிடுவோம் அவனை. ஏன்னா சும்மா வாயினால சொல்லுவோம் நம்ம அப்படி. ஆனால் உள்ளத்தில் தான் பெருமை இருக்குது. இந்த பெருமைங்கிறது நமக்கு வரவே கூடாதுங்க. அகந்த உள்ள மனம் அவனை மோசப்படுத்தி விட்டது. இந்த பெருமை உள்ள மனம் தான் ஒரு மனுஷனை மோசப்படுத்தி மோசமாக போயிடுவான் கடைசியில் இந்த சாத்தானோடு கூட சேர்ந்து.